நரக வாழ்க்கை வேண்டுமா? புதிய கீதங்கள். அப்பா சற்று கோபமாகவே கேட்டார். முடிவா என்னதான் சொல்ற மீரா? அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. நீ சின்ன பொண்ணு இல்ல மீரா, நல்லா யோசிச்சு பாரு. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். எவ்வளவு நாளைக்கு இப்படி இருந்துட முடியும்? நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். நீங்களே உங்க பொண்ணை புரிஞ்சிக்கலனா எப்படி? என் பொண்ணுங்கிறதுனால தான் நான் சொல்றேன். ஆம்பளை கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பான். நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். உன் அம்மா எவ்வளவு பொறுமைசாலி. அவளுக்கு பொண்ணாக பிறந்துட்டு இப்படி அட்டகாசம் பண்றியே. மீராவுக்கு எரிச்சல் வந்தது. அப்பாவும் அடிப்படையில் ஒரு ஆம்பளைதான். பெண்களின் அவஸ்தை இவருக்கு எங்கே புரிய போகிறது? எவ்வளவு ஹிம்சை, எவ்வளவு நாள் தான் பொறுத்திருக்கிறது? மீராவின் கண்களில் நீர் திரண்டது. இப்பொழுது நினைத்தால் கூட உடம்பு நடுங்குகின்றது. ராஜசேகர் ஒரு மிருகம். எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு ஆபாசங்கள். அப்பாவா இருந்தாலும் அவரும் ஒரு ஆண். ஒரு ஆணிடம் சொல்ல முடியாத ஆபாச அவமானங்கள் அம்மாவுக்கு புரிந்தது. இருப்பினும் அம்மா அப்பாவின் நிழல். அப்பாவை மீறமாட்டாள். புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போற யோசித்தாள். முதலில் இவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும். அடுத்த நடவடிக்கை, அடுத்த நிகழ்ச்சி. வேலை பார்க்குற திமிர்தானே இப்படி பண்ண சொல்லுது? அப்பா குரூரமாய் கேட்டார். இந்த வேலை புதுசா வரல. 8 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னைக்கோ புருஷனை பிரிஞ்சு வந்திருக்கலாம். ஆனால் வரல. ரொம்ப யோசிச்சு தான் இப்போ வெளியில வந்திருக்கிறேன். ஏன்பா, உங்க பொண்ணு நான். என்னோட நல்லது உங்களுக்கு முக்கியமா படலையா? எதடி நல்லது? இப்படி புருஷனை விட்டுட்டு வந்துட்டா ஊர்ல 4 பேர் என் மூஞ்சில தாண்டி காரி துப்புவான். யாருப்பா அந்த 4 பேரு? பாதிரி ராத்திரின்னு பார்க்காம கழுத்தை பிடிச்சி புருஷன் வெளியே தள்ளினப்போ எங்கப்பா போயிருந்தாங்க அந்த 4 பேரு? உடம்பு முழுக்க பெல்ட்டால வீறினானே, அப்போ எங்கப்பா போனாங்க நீங்க சொல்ற 4 பேரும்? ஒத்துக்கிறேன், அவன் அயோக்கியந்தான். ஆனா ஒரு பொம்பளை நினைச்சா எது வேணா செய்யலாம். அவனை நல்லவனா மாத்தலாம். உனக்கு யோக்கியதை இல்லை. நாய்க்குட்டி மாதிரி உன்னை வளைய வராப்புல நீ பண்ணியிருக்கணும். அதுக்கு யோக்கியதை இல்லைப்பா. யோக்கியதை இருந்தது. எவ்வளவு முயற்சிகள். ஆனால் ராஜசேகர் அடிப்படையில் ஒரு வக்கிர புத்திக்காரன். இவளின் அத்தனை முயற்சிகளும் அவனை மேலும் முரணனாகவே ஆக்கின. நிறைய விஷயங்கள் அப்பாவுக்கு தெரியாது. தெரியப்படுத்த எத்தனித்த போதெல்லாம் அப்பா நழுவிக்கொண்டாள். மகளா இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும், பெண் எப்பொழுதும் பெண் தான். அப்பா, நான் முடிவா சொல்றேன். டைவர்ஸ் வழக்கை வாபஸ் வாங்க மாட்டேன். உங்களுக்கு அவமானம்னு நினைச்சால்தான் நான் தனியாக வீடு பார்த்துட்டு இருக்கேன். தயவு செய்து போங்கப்பா. நீங்களும் என்னை இம்சைப்படுத்தாதீங்க. மீரா கையெடுத்து கும்பிட்டாள். அப்பா அவளையே முறைத்து பார்த்தார். பின் சடக்கென எழுந்து கொண்டார். மேஜையில் தலை சாய்ந்திருந்தவளை கயல்வழி மெலிதாக தட்டினாள். என்ன மீரா, ஃபீவரா? ரொம்ப டல்லா இருக்க? இல்லப்பா, அப்பா வந்து கத்திட்டு போனாரு. நல்ல மனுஷன்டி அப்பா. இந்த நேரத்துல உனக்கு அனுசரணையா இருக்க வேண்டியவரு இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வாச்ச 2 ஆம்பளையும் இப்படிதான் இருக்காங்கடி. சரி, எழுந்து முகம் கழுவிக்கொள். முகம் கழுவினாள். சற்று தெம்பு வந்தது. அவள் முன் அலுவலக ஃபைல்கள் குவிந்திருந்தன. மெல்ல வேலையில் முழுகினாள். வாசலில் நின்றிருந்த அம்மாவை பார்த்ததும் இவளுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னம்மா, இங்க ஏன் வந்த? அதற்குள் வீட்டுக்கார அம்மாள் வெளியே வந்தாள். மீரா உங்க அம்மாவாமே. எவ்வளவோ சொல்லிட்டேன், உள்ள வந்து உட்காரவே மாட்றாங்கப்பா. அப்பட்ல இருந்து திண்ணையிலேயே நின்னுட்டு இருக்காங்க. கதவை திறந்து உள்ள கூட்டிட்டு போ. மீரா அவசரமாய் மாடி ஏறினாள். அம்மா ஒரு பெரிய சூட்கேஸை உள்ள கொண்டு வந்து வைத்தாள். மீராவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. என்ன இந்த பெட்டி? என்னதுதான். நான் உன்னோடனேயே இருக்க போறேன்டி. என்னது என்னோடையா? காலையில அப்பா ஆபீஸுக்கு வந்து குதி குதின்னு குதிச்சுட்டு போனாரு. தெரியும். வந்த வீட்லேயும் கோபமாக கத்தினாரு. அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவுதான் இது. வேண்டாமா, எனக்காக அப்பாவை பகச்சிக்காத. இங்க பாரு மீரா, இந்த நேரத்துல தான் நான் உன் பக்கத்துல இருக்கணும். நீ உடைஞ்சு போயிடக்கூடாது. உன்ன மாதிரி நல்லா யோசிச்சு தான் நானும் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். நீ எனக்கு சோறு போடுவேல. என்னம்மா அப்படி கேட்டுட்ட என்று மீரா அம்மாவுடைய கையை பற்றி உள் அறைக்கு அழைத்து போனாள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.